In the last classes, we have seen about PCM and DPCM and delta modulation and adaptive delta modulation. So in all the cases, if the sampling frequency is fixed, in all the cases, in case if the sampling frequency is fixed and also the quality of the signal is fixed, so sampling frequency is fixed and the quality of the signal is fixed, then what will happen to the RB? So if the sampling frequency is fixed and the quality of the signal is also fixed, then the bits, the number of bits that is needed to represent the analog signal gets decreases. இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்ன கான்ஸ்டன்ட் இந்த கேஸ்ல எல்லா மெத்தடையும் கம்பேர் பண்றோம். PCM, DPCM, delta modulation and adaptive delta modulation. ஸோ இது எல்லா மெத்தட்லையும் வந்து என்ன ஃபிக்ஸ்டு எடுத்துக்கிறோம், சாம்பிளிங் நோட்ஸ்ல நோட் பண்ணீங்க. சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி fixed, sampling frequency fixed, and another one thing also fixed, but quality is fixed. ஏன்னா டிஃப்ரெண்ட் புக்ல டிஃப்ரெண்ட் வகையில கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ்ட் அண்ட் குவாலிட்டி ஆல்சோ ஃபிக்ஸ்ட். இப்போ என்ன அட்வான்டேஜ்ன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னொரு ஆர்பி டிக்ரீஸ் ஆகுது. ஆர்பி டிக்ரீஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், பேண்ட் வித்தை டிக்ரீஸ் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் சிக்னலை சேனலில் சென்ட் பண்ணுறதுக்கான பேண்ட் வித்தை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், அலோவ் பண்ணலாம். அகைன் டெல்டா மாடுலேஷன் டு ஏடிஎம் போகும்போது நம்மளுடைய மெயின் எய்ம் டேட்டா ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுல ஜஸ்ட் லைக் நீங்கள் போட்டிருங்க. பட் நம்மளுடைய எய்ம் வந்து நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது. நம்மளுடைய எய்ம் வந்து அங்கே வந்து ஏன்னா டெல்டா மாடுலேஷன் அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் போத் கேசஸ் ஓகே சேம் டேட்டா ரேட் தான் இருக்கும். பட் நம்மளுடைய எய்ம் வந்து என்னது, நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. எய்ம் வந்து நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ அகைன் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அகைன் டிஃப்ரெண்ட் ஆர்பி இங்கே வராது. ஸோ ஓகே, அதை நல்லா அது டிஃப்ரெண்ட் இதில் கம்பேர் பண்ணலாம். இந்த கம்பேரிசனில் பண்ணும்போது சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி நீங்கள் என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், குவாலிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அகைன் வேறு வழியிலையும் கம்பேர் பண்ணலாம். வேறு வகையில் எப்படி கம்பேர் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் say your sampling frequency is fixed. Again, bandwidth means what? After RB, the bandwidth is also fixed. Then what will happen? The quality will increase. What will happen? The quality will increase. அதாவது இந்த டைரக்ஷன்ல போகும்பொழுது I think it is in the decreasing direction, so it is better to put in the reverse. The quality increases actually. So the PCM will have low quality. So once if FS is fixed and bandwidth is fixed, and one more thing, once if you are fixing the bandwidth, and again you have to vary the FS to get the constant data rate in all the cases. So you are having flexibility either in amplitude domain or in the time domain. So this also you cannot put. So bandwidth is fixed, so the quality is low here. Here the quality is high. Here the quality is high. This you should understand, because after representation, same bandwidth, every system is having same bandwidth. So in DEM and ADM you can effectively represent your signal. Okay. So in the idea வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், எப்படி ஒன்று ஃபிக்ஸ்டா இருக்கும்போது another எப்படி வேரி ஆகுது, குவாலிட்டி இதெல்லாம் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எழுதிங்க, இது வந்து குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டுருங்க. இது வந்து என்னது, குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து எழுதிருக்கோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் சிஸ்டத்துல டிஃப்ரெண்ட் நாய்ஸ் இருக்கு. என்னென்ன நாய்ஸ் இருக்கு? பிசிஎம்னாலே நம்மளுக்கு இருக்கிற நாய்ஸ் வந்து குவான்டைசேஷன் நாய்ஸ். பிசிஎம்னாலே அதில் இருக்கிற நாய்ஸ் வந்து குவான்டைசேஷன் நாய்ஸ். டிபிசிஎம்னால அதில் இருக்கிற நாய்ஸ் வந்து என்னது, சேம் குவான்டைசேஷன் நாய்ஸ். அடுத்தது டெல்டா மாடுலேட்டர். டெல்டா மாடுலேட்டர்ல என்ன நாய்ஸ் இருக்கு? ரெண்டு நாய்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்லோப் ஓவர்லோட் எரர் and another one is granular noise. Again ADM என்ன நாய்ஸ் இருக்கு? அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன்ல. அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன்ல நாய்ஸ் வந்து கிடையாது. ஸோ என்னது, நோ நாய்ஸ்.
adapted delta modulation no noise. அங்க வந்து என்ன பண்றோம், ஸ்டெப் சைஸ் இஸ் கெட்டிங் வேரிட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்லோப் ஆஃப் தி மெசேஜ் சிக்னல். ஸோ இப்போ எந்தெந்த சிஸ்டத்தில் என்னென்ன நாய்ஸ் இருக்குன்னு பாரு. டிசிஎம்னா குவான்டைசேஷன் நாய்ஸ், டிபிசிஎம்னாலும் குவான்டைசேஷன் நாய்ஸ் இருக்கும். கெயின் டிஎம் டெல்டா மாடுலேட்டர்னா ஸ்லோப் ஓவர்லோட் எரர் அண்ட் கிரானுலர் நாய்ஸ். ஏடிஎம்னா என்னது, நாய்ஸே வந்து இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் சிஸ்டத்துடைய நாய்ஸ் இங்கே வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோமா? ஸோ அகைன் one more important observation we have seen that signal to quantization noise ratio SQNR, signal to quantization noise ratio is equal to 3/2 2 power of 2 power n. And also some assignment I have given to you, I don't know whether all of you solved it or not. Okay, so signal to quantization noise ratio is equal to 3/2 2 power of 2 power n. Okay, in dB how you can represent the same? In dB you can represent dB 1.8 plus 6n dB. dB answer in dB you can write it like this. That means what? The signal to quantization noise ratio increases by the factor of 4 for every 1 bit increase in n, for every 1 bit increase n. So or otherwise the signal to quantization noise ratio increase in dB up to 6 dB for every 1 bit increase, for every 1 bit increase. So again inga 4 times, so 4 times is equal to what, sir? 6 dB. That you should remember. Easy ஞாபகம் வச்சுக்கலாம். 2 times நம்ம என்ன சொல்றோம், 3 dB சொல்றோம். 2 time increase na plus 3 dB, 2 time decrease na minus 3 dB. அப்போ 4 times increase na என்ன சார் வரும்? 2 into 2, 2 into 2 4 number. அப்போ 3 plus 3 என்ன சார் வரும்? 6 dB. ஸோ இதனால நான் எல்லாமே சேம் தான். 4 times increase சொல்லலாம், அப்படி இல்லைன்னு சொல்லலாம் 6 dB அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இந்த 6 dB ஞாபகம் இருக்கு, ஏன்னா அந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணி. அதனால 6 dBனா அப்போ 4ன்றதை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கால்குலேட்டரில் போட்டு பாருங்க. 6க்கு ஆன்டி லாக் எடுத்தால் என்ன வருது, இல்லைன்னா 4க்கு லாக் எடுத்தால் வந்து என்ன வருது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரி, டிபி நோட்டேஷனில் 2 டைம்ஸ்னாலே 3 dB. நான் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வந்து 10ன்னு இருக்குன்னா அதை ஈஸியாக நீங்கள் லாகில் எழுதிடலாம். நம்ம நோட்டேஷன் படி 10ன்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10 log 10ன்னு போடுவீங்க. ஆர்டினரி நோட்டேஷனில் இதுக்கு லாக் எடுத்தா 1. நம்ம நோட்டேஷனில் பவர் நோட்டேஷன் டிபியில் எழுதும்பொழுது இதுக்கு லாக் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 10க்கு லாக் எடுத்தா 10 dB வரும். எல்லாருக்கும் 10க்கு லாக் எடுத்தா என்ன வரும், 10 dB வரும். அதே வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. 20க்கு எடுத்தா என்ன வரும், 20 வந்து என்னது 10 times, சாரி 20 வந்து என்னது 10 into 2 தான் என்னது 20. இப்போ 2 times இன்க்ரீஸ் ஆகுது. 2 times இன்க்ரீஸ், 2 times இன்க்ரீஸ்னா லாக்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், 13 dB. லாக்ல எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆகும், 13 dB. ஸோ இது எல்லாருக்கும் ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது. டேரக்டா 20 இருந்தாங்கன்னா அந்த 13 எழுதணுன்ற ஐடியா வர மாட்டேன். ஸோ 10னா 10 dB, அப்போ 20னா என்னது 2 times 13 dB. அப்போ அடுத்தது பாருங்க 20 இருக்கு, 20க்கு 2 times பண்ண என்ன சார் வரும், 40 வரும். ஸோ 40னா இங்க என்ன வரும், வெரி சிம்பிள் 3 dB இன்க்ரீஸ் பண்ணா வரும் 16 dB வரும். இங்க என்ன வரும், 16 dB வரும். அகைன் இந்த கூட பாருங்க 10ல இருந்து இது எத்தனை டைம்ஸ் அதிகம், 4 times அதிகம். அப்போ 4 timesனால என்ன சேர்க்கணும், 6 dB சேர்க்கணும். ஸோ அப்போ 10 plus 6 is what, 16 dB. ஸோ இது போல தான் எக்ஸாம்பிள் டிபிலாம் தருவாங்க. அவங்க இந்த எய்ம் பண்ணி தான் தர்றது. பட் ஆனால் நீங்கள் கால்குலேட்டர்ல போட முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஐடியாவை வந்து பார்த்துங்க, எப்படி டிபி நோட்டேஷன் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. இதெல்லாம் எழுதி வச்சுங்க சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே, then we'll go to the material or actual material. So yesterday we have seen this, and based on the yesterday problem, they have given something like for a system, if m of t is equal to a into t and it is having some ts, to avoid slope overload or granular noise, how should be step size? Granular noise இருக்கணும்னா ஸ்டெப் சைஸ் எப்படி இருந்திருக்கும், அப்போ நம்ம அவாய்ட் பண்ணணும்னா வந்து ஸ்டெப் சைஸ் எப்படி இருக்கும். இதெல்லாம் சம் பேஸ்ட் ஆன் சம் ப்ராப்ளம். அந்த ஆப்டிமம் ஸ்டெப் சைஸ்னு ஒரு ஃபார்முலா இருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஆப்டிமம் ஸ்டெப் சைஸ்னா என்னது, ஸ்லோப் ஆஃப் தி மெசேஜ் சிக்னல் இஸ் ஈக்குவல் டு வாட், டெல்டா
divided by Ts. Delta, very simple concept. Slope of the message signal and the slope of the staircase waveform has to be equal. Other than in mind, slope of the message signal and the slope of the staircase waveform has to be equal. Derive slope of the message signal d by dt m of t. Again, slope of the staircase waveform delta divided by Ts. Delta divided by Ts. Okay, so next, again we have seen that ADM, adaptive delta modulation, to overcome both the noises, the step size has to be directly proportional to the slope of the message signal. இதையும் பார்த்தோம். அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, பிசிஎம் இதெல்லாம் பேண்ட்வித் எல்லாம் எப்படி கம்பேர் பண்றாங்க பாருங்க. பிசிஎம் பேண்ட்வித் எப்படி இருக்கும், ஹை பேண்ட்வித் இருக்கிறதுல பிசிஎம்க்கு ஹை பேண்ட். அப்ப என்ன மீனிங், பை கீப்பிங் ஆல் அதர் parameters constant, by keeping all other parameters constant. So high bandwidth, moderate bandwidth, இது என்னது least bandwidth. So again least bandwidth. Again என்னென்ன நாய்ஸ் அக்கர் ஆகுதுன்னு சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க, குவான்டைசேஷன் நாய்ஸ், குவான்டைசேஷன் நாய்ஸ். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்து நோட்ஸ்ல வந்து சிம்பிளா இதுல வந்து சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வர்றதுனால அது கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. At any point of time, sampling frequency should be greater than 2fm. So sampling frequency இப்படி இருந்ததுன்னா after sampling spectral diagram வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். After sampling spectral diagram வந்து இப்படி இருக்கும். So some guard band இதெல்லாம் வந்து இருக்கும். இது கிளியரா போட்டிருக்காங்க பாருங்க. fsனா fs plus fm, fs minus fm. அடுத்தது எங்க சென்டர் frequency அதில் வரும், 2fsல வரும். Again 2fs plus fm, 2fs minus fm. Then what is the guard band? What is the guard band? FSM-க்கும் FSM-க்கும் 2fs minus fm இடையில இருக்கிறது காட் பேண்ட். வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம் எக்ஸாம்ல அதை கேட்பாங்க, காட் பேண்ட் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது fs plus fm-க்கும் fs minus 2fm இதுக்குள்ள இருக்கிறது வந்து காட் பேண்ட், fs minus 2fm. So again the question arises, when these two things overlap, if the guard band becomes 0, what will happen? If the guard band becomes 0, then what will happen? These two frequencies will be equal. The guard band becomes 0, those two frequencies will be equal. So just to equal the two frequencies, say for example, please that fs plus fm, then 2fs minus fm. What happens if these two are equal? Okay, previous case there was some gap, now இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், ஸோ அகைன் சால்வ் பண்ணீங்கன்னா fs equal to 2fm வரும், fs equal to 2fm. ஸோ அதான் என்ன சொல்ல வரும், fs சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து எக்ஸாக்டா 2fm இருந்தா ஓகே உங்களுக்கு காட் பேண்டே இருக்காது, காட் பேண்ட் வேல்யூ இஸ் 0. ஒரு ஸ்பெக்ட்ரம் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்பெக்ட்ரம் ஸ்டார்ட் ஆயிடும். fs is equal to 2fm. ஓகே, அதுதான் அங்க சொல்ல வராங்க. ஸோ காட் பேண்டே வந்து இருக்காது. அகைன் காட் பேண்ட் இல்லைன்னா காட் டைம் வந்து இருக்காது. சப்போஸ் இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், fs is less than 2fm, அந்த கேஸில் தான் என்ன வருது, ஓவர்லாப் போடுறது. அந்த கேஸில் தான் என்ன வருது, ஓவர்லாப் போடுறது. எனிவே இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்றது சம் பிளேஸ்ல அங்க வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் காம்பேண்டிங். கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன். காம்பேண்டிங் ஆனது கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன். கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன், இதுதான் வந்து காம்பேண்டிங். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் காம்பேண்டிங் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாட் இஸ் நான் லீனியர்? நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல நான் லீனியர் டிஸ்டார்ஷன் அப்படின்லாம் அதிகமா வரும். இப்போ நான் லீனியர் டிஸ்டார்ஷன்னா என்ன? ஸோ ஓகே, ஸோ அப்போ ஆம்பிளிஃபையருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை புரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலா வந்து ஆம்பிளிஃபையருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இது போலதான் இருக்கும். ஆம்பிளிஃபையருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்புட், நீங்க சம் இன்புட் தரீங்க. ஸோ இது வந்து ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட். இப்போ அதில் பார்க்கும்பொழுது டிரான்சிஸ்டருடைய இதுதான் வந்து லீனியர் ரீஜன். இது வந்து என்னது, லீனியர் ரீஜன். டிரான்சிஸ்டர் வந்து எப்பவுமே இந்த ரீஜனில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய ஆம்பிளிடியூட் இன்புட் லெவல் வந்து இதுக்குள்ள இருக்கும். உங்களுடைய இன்புட் பர்ஃபெக்டா வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். இது வந்து என்ன பண்ணும், பர்ஃபெக்டா ஆம்பிளிஃபை பண்ணும். அது ஸோ அதாவது லீனியர் ரீஜன்ல ஆப்ரேட் பண்ணும். லீனியர் ரீஜன் என்னது, y = mx. அதாவது லீனியர் ரீஜன் இந்த கேஸ்ல பார்க்க போனீங்கன்னா லீனியர் ரீஜன் என்னது, v0 = what, a into vn. இதான் நம்மளுக்கு தேவை. v0 = what, a into vn. நம்ம சம இன்புட் தரோம்,
அதே ஃப்ரீக்வன்சி இன்புட்ல என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதே ஃப்ரீக்வன்சி தான் எங்கேயும் வரணும். இதுல என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதே ஃப்ரீக்வன்சி வரணும். பட் சம் கெயின் அப்ளை ஆகும், சம் கெயின் வந்து அப்ளை ஆகும். பட் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லீனியரா இருந்தா பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு டிரான்சிஸ்டர் வந்து லீனியர்ல ஒர்க் பண்ணுதா நான் லீனியர்ல ஒர்க் பண்ணுதான்றத உங்களுடைய இன்புட்டை பொறுத்து இருக்கு. உங்களுடைய இன்புட்டை பொறுத்து இருக்கு. சப்போஸ் உங்களுடைய இன்புட் ரீஜியன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுங்க, உங்களுடைய இன்புட் ரீஜியன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்புட் ரீஜன் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரிஜினலாக இருந்தது கர்வ். ஸோ இப்போ இன்புட் ரீஜன் வந்து சேஞ்ச் ஆகும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுக்கிறீங்க இன்புட், இங்கே எடுத்தீங்கன்னா இன்புட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பேரபோலிக் ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இதில் வரும், இந்த இடத்துல பார்க்கும்போது இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரும். நீங்கள் அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும், பேரபோலிக் ஷேப்பில் வரும். ஸோ அப்படி வரும்போது என்ன ப்ராப்ளம், வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு வின்னு இருக்கும், ஏ இன்ட்டு வின்னு இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா காம்பனண்ட்டும் வர ஸ்டார்ட் ஆகிடும், பிளஸ் பி இன்ட்டு வின் ஸ்கொயரும் வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? உங்களுடைய இன்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ரேஞ்சுக்குள்ள இல்லாம அதிகமான ரேஞ்சுக்கு போதுன்னா என்ன ப்ராப்ளம் வரும், ஏவிஎன் பிளஸ் பி விஎன் ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணுது உங்களுடைய ஆம்பிளிஃபை, சாரி, ஸோ அதாவது ஆப்ரேஷன் வந்து நான் லீனியர்ல இருக்கும் பொழுது, ஆப்ரேஷன் வந்து நான் லீனியர்ல இருக்கும்போது என்ன சொல்றோம், வி நாட் is equal to a into vn, a into vn, b into vn square. அதனால என்ன ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு, உங்க டிரான்சிஸ்டர் வந்து கெயின் விஎன்ல எஃப்ன்ற ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணும், விஎன் ஸ்கொயர்னு என்ன சொன்னா 2f கிரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். எஃப்ன்ற ஃப்ரீக்வன்சியும் கிரியேட் பண்ணும், அது 2f கிரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து அன்வான்ட் காம்பனன்ட், இதெல்லாம் வந்து என்னது அன்வான்ட் காம்பனன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய சிக்னல் என்ன பண்ணும், டிஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதான் வந்து சொல்றேன் நான் லீனியர் டிஸ்டார்ஷன். அது எப்போ அந்த ப்ராப்ளத்தை ப்ரொடியூஸ் பண்றது யாரு, எனவே ஆம்பிளிஃபையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. பட் ஆனால் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட இன்புட் சிக்னல் ரேஞ்ச் ஒரு லெவலோட அதிகமா இருக்கும் பொழுது நான் லீனியர் டிஸ்டார்ஷன் வருது. ஸோ இப்போ பிசிஎம்ல இந்த ப்ராப்ளம் எப்போ வர சான்ஸ் இருக்கு, அப்போ எல்லாருமே வந்து சேம் லெவலுக்குள்ள உங்களுடைய ஸ்பீச் இருந்தா பரவாயில்ல. ஒரு சிலவங்க வந்து ரொம்ப லவுடா வாய்ஸ் பேசும் பொழுது அப்போ அவங்களுடைய வாய்ஸ் வந்து எங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு, நான் லீனியர் டொமைனுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கே பார்த்துருப்பீங்க, போன்ல பேசுறோம், ஒரு சிலவங்க பேசுறது வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே கேட்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல்லாம் இருக்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்க மற்றவங்க கிட்ட பேசுறது வந்து பக்கத்துல இருக்கவங்க கூட கேட்காது. பட் இதுவே நீங்க வில்லேஜஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பேசுறது ஒரு தெருவுல இருந்து டைரக்டாவே இன்னொருத்தவங்களை கேட்கும், அந்த அளவுக்கு லவுடா பேசுவாங்க. அதாவது அவங்க என்ன பேசுறாங்க என்னன்றது டைரக்டா போன் இல்லாமலே டைரக்டா இங்கிருந்து கேட்கற அளவுக்கு வேகமா பேசுவாங்க. ஏன்னா அப்படி பேசினாதான் கேட்கணும் அவங்களுக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால இப்போ அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் வந்து எங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு, நான் லீனியர் டொமைனுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்களுடைய ஸ்பீச்லாம் வந்து நான் லீனியர் டொமைன், நான் லீனியர் டிஸ்டார்ஷன். Okay, and again another important things in terms of PCM, the dynamic range of the loudspeakers, soft speakers compare பண்ணும்போது லவுடா பேசுறவங்க அவங்களுடைய ஸ்பீச் உடைய டைனமிக் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ நம்ம என்ன சொல்றோம், டைனமிக் ரேஞ்ச் பட் நம்மளுடைய லெவல் வந்து அது ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு. டைனமிக் ரேஞ்ச் என்னதான் இருந்தாலும் நம்ம என்னத்தை கொண்டு வரோம், 256 கொண்டு வரோம். பட் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்றோம், டைனமிக் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் லெவலுக்கே வரும். இப்போ டைனமிக் ரேஞ்ச் சேஞ்ச் ஆச்சுன்னா லெவல் சேஞ்ச் பண்ணாதான் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு ஸ்டெப் சைஸ் கிடைக்கும். ஸோ அது போல ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. அப்போ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெலிஃபோன் கம்யூனிகேஷன்ல நம்ம வந்து சம் ஆப்ரேஷனை பண்ணணும் டு டிஃபரன்ஷியேட் த லவுட் ஸ்பீக்கர் அண்ட் சாஃப்ட் ஸ்பீக்கர். ஏன்னா ரெண்டுத்துக்குமே நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஒன்னா பிஹேவ் பண்ற மாதிரி நம்ம ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கணும். அந்த சிஸ்டத்துக்கு நேம் தான் வந்து என்னது, கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். அந்த சிஸ்டத்துக்கு நேம் தான் வந்து என்னது, கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். டிரான்ஸ்மிட் சைட்ல நம்ம சிக்னலை கம்ப்ரஸ் பண்றோம். வெரி சிம்பிள் சார். சிக்னலை கம்ப்ரஸ் பண்றோம்னா என்ன மீனிங், டைனமிக் ரேஞ்சை ரெடியூஸ் பண்றோம். சிக்னலை கம்ப்ரஸ் பண்றோம்னா என்ன மீனிங், டைனமிக் ரேஞ்சை ரெடியூஸ் பண்றோம். அதுதான் வந்து சிக்னல் கம்ப்ரஷன். I think more or less that combanding compression will be like this. Compression will be like this. What is the output of the compressor? So this is the signal of the speaker. Okay, signal of the speaker. This is the compressor output. This is the compressor output. What it will give for low values, for for soft speakers it will increase it will provide more gain. For loudspeaker it will provide less gain. For loudspeaker it will provide less gain. So more or less it will bring the level to some medium value. அதாவது ஃபைனலா அது வந்து லெவல்ஸ், அந்த டைனமிக் ரேஞ்சை ஒரு மீடியம் லெவலுக்கு கொண்டு வந்து. ஓகே, புரியுதுங்களா? அப்போ சாஃப்ட் ஸ்பீக்கரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லவுட் ஸ்பீக்கரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து என்னது,
டைனமிக் ரேஞ்ச் வந்து ஒரு மீடியம் லெவலுக்கு வந்துடும். வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், லோ ஆம்ப்ளிடியூட் இருக்கும்போது ஹை கெயின் ப்ரொவைட் பண்றாங்க, ஹை ஆம்ப்ளிடியூட் இருக்கும்போது லோ கெயின் ப்ரொவைட் பண்றாங்க. இதுதான் வந்து கம்ப்ரஸருடைய அவுட்புட். ஸோ அப்போ பிஃபோர் பிசிஎம், ஒரு சிக்னலை பிசிஎம் வழியா பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஆப்ரேஷனை வந்து பண்ணணும். ஒரு சிக்னல் வந்து பிசிஎம் வழியா பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்ரேஷனை பண்ணிடணும். அப்போ ரிசீவர் சைட்ல என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் ரிசீவர் சைட்ல பிசிஎம் ரிசீவ் பண்ணி அதை டிமாலிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எது வழியா பாஸ் பண்ணணும், கம்ப்ரஷன். இங்க கம்ப்ரஷன் பண்றோம், அங்க வந்து அப்போ ரிசீவர் சைட்ல என்ன பண்ணணும், எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சார், இதுக்கு ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க இருந்து இப்படி இருக்கும். ஸோ புரியுதுங்களா? இதுதான் வந்து கம்ப்ரஷன். கம்ப்ரஷன் இது வந்து என்னது, கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஜஸ்ட் ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஏன்னா டெம்பரரியா நீங்க சிக்னல் ஏதோ மாடிஃபை பண்ணிருக்கீங்க, அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் ரிசீவர் சைட்ல. எப்படி எஃப்எம் ரிசீவர்ல எப்படி பண்ணோம், ப்ரீ எம்பசிஸ் அண்ட் டி எம்பசிஸ் சர்க்யூட் டு ஓவர்கம் டு கெட் த கான்ஸ்டன்ட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ எப்படி பண்ணுமோ அதே போல இங்கேயும் சம் ஆப்ரேஷன் பண்ணணும். டிஜிட்டல் டொமைன் நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் கம்ப்ரஷன் என்ன, எக்ஸ்பான்ஷன் என்ன. இவ்வளவு நேரம் நான் வந்து சொன்னது எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி, உங்களுக்கு எதனால ப்ராப்ளம் வரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஆக்சுவலா என்ன புக்ல தந்திருக்காங்க பார்ப்போம். ஸோ கம்ப்ரஷன் ஆஃப் த சிக்னல் இன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் எக்ஸ்பான்ஷன் இன் த ரிசீவர். ஓகே, எதுக்கு இது பண்றோம், டு அவாய்ட் நான் லீனியர் டிஸ்டர்ஷன். உங்களுக்கு இப்போ சிம்பிளா சொன்னேன், நான் லீனியர் டிஸ்டர்ஷன் எதுக்கு வருது, இதெல்லாம் பண்ணலாம், நான் லீனியர் டிஸ்டர்ஷன் வந்துடும். ஓகே, அடுத்து பாருங்க, யூஸ்ட் இன் டெலிஃபோன் சிஸ்டம் டு ரெடியூஸ் நான் லீனியர் டிஸ்டார்ஷன் அண்ட் ஆல்சோ காம்பன்சேட் தி சிக்னல் லெவல் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாஃப்ட் அண்ட் லவுட் ஸ்பீக்கர்ஸ். இதுவும் சொன்னேன், ஏன் டைனமிக் ரேஞ்ச் வேரி ஆயிடும். ஓகே, ரொம்ப ஸ்லோவா பேசுறவங்களுக்கு, சாஃப்டா பேசுறவங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் கம்மியா இருக்கும், அதிகமா பேசுறவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அகைன் டிஃப்ரெண்ட் ஸ்டெப் சைஸ் தர முடியாது நம்ம, அதனால அது ரெண்டுத்தையும் என்ன பண்றோம், ஒரு மிடில் வேல்யூ கொண்டு வரும். அதுதான் இது. ஓகே, அகைன் திஸ் இஸ் டன் பிஃபோர் பாசிங் இன்டு பிசிஎம். ஓகே, அதாவது பிசிஎம் போறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடணும், இல்லைன்னா டைனமிக் ரேஞ்ச் வந்து அது சேஞ்ச் ஆயிடும், டைனமிக் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, இதுதான் வந்து காம்பேண்டிங், கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். எக்ஸாம்ல இது போல கொஸ்டின் கேட்பாங்க சார். காம்பேண்டர் எங்க யூஸ் பண்றோம், டெலிஃபோன் நெட்வொர்க்ல யூஸ் பண்றோம். எங்க யூஸ் பண்றோம், டெலிஃபோன் நெட்வொர்க்ல யூஸ் பண்றோம். எதுக்கு, டு ஓவர்கம் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சாஃப்ட் அண்ட் லவுட் ஸ்பீக்கர்ஸ், அதர்வைஸ் டு ஓவர்கம் நான்-லீனியர் டிஸ்டார்ஷன். ஸோ இது போல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் மல்டிபிளெக்சிங். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. மல்டிபிளெக்சிங்னா அப்படின்னா, இங்க 3 யூசர்ஸ் இருக்காங்க. 3 யூசர்ஸ், ஒவ்வொரு யூசரும் ஆர்பி டேட்டா ரேட் பண்றாங்க. ஸோ அகைன் அதை டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவர் அகைன் டிமல்டிபிளெக்ஸ் பண்றோம். பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்போ இந்த சேனல் சப்போர்ட் பண்ற டேட்டா should be greater than 3RB. டேட்டா ரேட் greater than 3RB. ஏன்னா சேனல் வந்து 3RB டேட்டா ரேட்டோட அதிகமா சப்போர்ட் பண்ணாதான் இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் மல்டிபிளெக்ஸ் பண்ணி இது உள்ள போக முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடும், ஓவர்லாப் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க சாஃப்ட்வேர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த சேனல் டேட்டா ரேட் அதை மல்டிபிளெக்ஸ் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். டிஜிட்டல் டொமைன்ல மல்டிபிளெக்ஸ் பண்றீங்கன்னா data rate, channel data rate should be greater than the sum of the users data rate. Okay, at least sum of the users data rate greater than 3RB, greater than 3RB. Again அங்க ஒரு ஃபார்முலா போட்டிருக்காங்க, MNFS. ஸோ அகைன் எம்னா என்ன, எம்னா வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் சார். எம்னா வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ். இந்த கேஸ்ல நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நீங்க எழுதிங்க. இந்த கேஸ்ல நம்பர் 3, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் 3. என்னன்னா என்ன சார், சாம்பிள்ஸ் செகண்ட், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பர் செகண்ட். என்ற நோட்டேஷன் நம்ம ரீசெண்டா எதுக்கு யூஸ் பண்ணோம், நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் சாம்பிள், நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் சாம்பிள். ஸோ இந்த ஐடியாவை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் பாருங்க. ஸோ எஃப்எஸ் கிரியேட் பண்ணுவாரு, அடுத்த யூசரும் கிரியேட் பண்ணுவாரு, இன்னொரு யூசரும் எஃப்எஸ் கிரியேட் பண்ணுவாரு. அப்போ ஒரு செகண்ட்ல எவ்வளவு எஃப்எஸ் சார் வந்திருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் எஃப்எஸ். அப்போ ஒரு செகண்ட்ல ஓவராலா சாம்பிள்ஸ் இருக்கும் சார். ஒரு இதுல ஓவராலா எத்தனை சாம்பிள்ஸ் சார் இருக்கும், 3FS. ஒரு செகண்டுக்கு 3FS சாம்பிள். ஏன் 3FS வருது, 3 யூசர்ஸ் இருக்காங்க. ஓவராலா எத்தனை சாம்பிள்ஸ் சார் இருக்கும், MFS சாம்பிள்ஸ் இருக்கும் சார். ஒரு செகண்டுக்கு எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கும், M into FS. ஒரு சாம்பிளுக்கு எத்தனை பிட் அசைன் பண்றாங்க, N பிட் அசைன் பண்றாங்க. ஒரு சாம்பிளுக்கு எத்தனை பிட் அசைன் பண்றாங்க, N பிட். ஸோ இதுதான் வந்து ஓவரால் டேட்டா ரேட். ஸோ இதுதான் வந்து என்னது, டோட்டல் டேட்டா ரேட். இதுதான் வந்து டோட்டல் டேட்டா ரேட்ஸ் ஈக்குவல் டு
MNFS. It's equal to what? MNFS. M என்னது number of user. Okay, S na sampling frequency. N என்னது ஒரு சாம்பிளுக்கு அசைன் பண்ற பிட்ஸ், ஒரு சாம்பிளுக்கு அசைன் பண்ற பிட்ஸ். அதனால தான் இங்க வந்து உங்களுக்கு இது போல எழுதியிருக்காங்க. இந்த ஃபார்முலா இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்னாலே இதுதான் வந்து ஃபார்முலா MNFS. அகைன் இந்த ஃபார்முலா லைட்டா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது. அதை பர்டிகுலரா அந்த செக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அகைன் பேண்ட்வித் எப்படி கால்குலேட் பண்றது, அகைன் ப்ராக்டிக்கல் பேண்ட்வித் எப்படி கால்குலேட் பண்றது, ஆல்ஃபா வேல்யூ ரேஞ்ச் என்ன, இதெல்லாம் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ரேண்டம் சிக்னல். அடுத்து நம்ம பார்க்க போறது ரேண்டம் சிக்னல். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஆல்மோஸ்ட் PCM is over. We'll come to the whiteboard. If you have any doubt, you can ask. Otherwise, we'll go to the random signal. Sir? Yes, sir. Sir, some questions la arbitrary signal சொல்றாங்க. அது எப்படி நம்ம அதோட பேண்ட்வித்லாம் எப்படி கால்குலேட் பண்றது? இல்ல, அந்த क्वेश्चन சொல்லுங்க. ஆர்பிட்ரரி சிக்னல் சொல்லும்போது என்னன்னு எனக்கு புரியலையே. ஆர்பிட்ரரி இப்போ வந்து இந்த TDM இன்புட் பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் ஆஃப் சிக்னல் சொல்றீங்க. ஆமா ஆமா. அந்த சாம்பிள்ஸ் ஆஃப் சிக்னல் வந்து ஆர்பிட்ரரி சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா அதோட பேண்ட்வித் எவ்வளோ? ஆர்பிட்ரரி எனக்கு புரியல. ஆர்பிட்ரரி சிக்னல்ஸ் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற சிக்னல்ஸ் தான் அவங்க ஆர்பிட்ரரி சிக்னல்ஸ் சொல்றாங்க. அதை நீங்க எஃப்எஸ் தான் எடுத்துக்கணும். சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி எந்த சிக்னலா இருந்தாலும் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி எஃப்எஸ் தான் உங்களுக்கு. என்னன்னு புரியல. நீங்க அந்த சிச்சுவேஷன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சிச்சுவேஷன் பார்த்தா தான் எனக்கு என்னன்னு புரியும். ஆர்பிட்ரரி சிக்னல்ஸ் வரும்பொழுது என்ன பேண்ட்வித் வரும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆர்பிட்ரரி சிக்னல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்பிட்ரரி ஒன்றும் ஸ்பெஷல் மீனிங்லாம் கிடையாது. ஸோ ஓகே, எனிவே அது இருந்தாலும் அனுப்புங்க, நான் என்னன்னு வந்து ஓகே. எனி அதர் டவுட்? மற்றவங்க ஏதாவது டவுட் இருக்கு? ஓகே, then I'll go to the random process. Okay, so random process. ஸோ கம்யூனிகேஷன்ல ஏன் ரேண்டம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளமே வந்து நாய்ஸ் தான். சிக்னல்ஸ் இருக்கு, எனிவே நாய்ஸ் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிக்னல் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நாய்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளுக்கு அந்த ரேஷியோ தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட், சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எந்த அளவுக்கு நாய்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, நம்மளுக்கு அப்படியே அப்படி அஃபெக்ட் பண்ணாலும் நம்மளுடைய சிக்னல் பரவ அதிகமாக இருந்தால் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓவர் கம் பண்ணிக்கலாம், கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ ரேண்டம் ப்ராசஸ் பொழுது அப்போ நாய்ஸ் இதெல்லாம் அக்கர் ஆகும்போது அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? ஏன்னா நாய்ஸ்னாலே கம்ப்ளீட்லி ரேண்டம் சிக்னல் அப்படின்னு சொல்லிருக்கு. ஈவன் ரேண்டமா இருந்தாலும் ஹவு மச் ரேண்டம்னஸ் இஸ் தேர், வாட் இஸ் த மீன் வேல்யூ, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமா தான் இருக்கு, பட் வாட் இஸ் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் நாய்ஸ், வாட் இஸ் த, பிகாஸ் அடுத்த ஒரு சிக்னல் நான் இது போல போடுறேன், இதுவும் ரேண்டம், பட் டெஃபினெட்லி இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ எப்படி இருக்கும்? இதோட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஸோ இது வேவ் ஃபார்ம் அதனால இதோட அதிகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆவரேஜ்னா அது with respect to middle எந்த அளவுக்கு வேரி ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் எப்படி இருக்கு, வேரியன்ஸ் பவர் எப்படி இருக்கு, ஆவரேஜ் நாய்ஸ் பவர் எப்படி இருக்கு, ஸோ அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்றது நம்மளுக்கு ரேண்டம் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு. சரி, இதுல வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கும். பிடிஎஃப் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப். ஸோ நம்ம எப்படி நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சிடிஎஃப் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதனுடைய இது வந்து எப்படி இருக்கும்? குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், சிடிஎஃப் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, அகைன் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பிடிஎஃப் அண்ட் சிடிஎஃப்? வாட் இஸ் த ரிலேஷன் பிடிஎஃப் and CDF? But a very simple relation is the CDF cumulative distribution function is equal to integration of PDF, or otherwise in the reverse, the PDF is equal to differentiation of CDF. So very simple relation. So this is PDF notation, CDF notation, and relation between PDF and CDF. இது எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எப்போ சிடிஎஃப் யூஸ் பண்றது, எப்போ பிடிஎஃப் யூஸ் பண்றது, ஏன் இதெல்லாம் இருக்கு, அதுதான் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அகெயின் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ first one is PDF. First one is PDF. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். டெய்லி வந்து நம்மளுக்கு கொரோனா கேசஸ் வருது. ஸோ அப்படி வரும்பொழுது எவ்ரிடே எவ்வளோ வந்து வருது, ஸோ அதை வந்து ஒரு மேப் மாதிரி வருகிறதே ஒரு பிடிஎஃப்னு சொல்லலாம். எனிவே நம்ம பிடிஎஃப்னு வரும்போது ப்ராபபிலிட்டியில போட்டு வரையும், டோட்டலாக 1ன்னு எடுத்துக்கின்னு அதோட லெஸராக வர மாதிரி வரையும். பட் ரியல் டைம்ல எடுக்கும்போது இது போல சிம்பிளாக எழுதும். இது வந்து என்னது டேட், இது வந்து என்னது டேட்டு, இது வந்து என்னது என்னது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அஃபெக்டட் பை கொரோனா. ஸோ இது என்ன சார் ஆகும், ஒவ்வொரு நாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாருக்குமே தெரியாது என்ன நடக்கும்னா. ஸோ இதுதான் வந்து என்னது, அதை ப்ரிடிக்ட் பண்ற மாதிரினா நீங்க வரணும்னே அவசியம் கிடையாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒன்று. ஸோ பட் ஆஃப்டர் அப்சர்வேஷன் நம்ம இதை ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னது பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது வந்து என்னது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அகைன் இப்படி கூட இருக்கலாம் சார், இப்படி கூட இருக்கலாம். ஸோ டெய்லி வந்து ஆவரேஜா வந்து டெய்லி நம்ம என்ன பண்றோம், ஒரு சில டைம் என்ன வருது, டெய்லி 50 10 அப்படின்னு வருது. ஸோ அப்போ இது போல கூட எடுக்கலாம், ஸோ அகைன் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இப்படி கூட வரலாம். எப்படி பாருங்க, ஸ்டார்டிங்ல அதிகமா இருந்துட்டு போக போக குறையலாம், இப்படி கூட வரலாம், யாருக்கும் தெரியாது, இப்படி கூட வரலாம். இல்லைன்னா இப்படி கூட இருக்கலாம், ஸ்டார்டிங்ல கம்மியா இருந்துட்டு போக போக இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அகைன் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு லெவல்ல ஸ்டாப் ஆகலாம், திரும்ப கூட ரெடியூஸ் ஆகலாம். ஸோ எதுனாலும் இருக்கலாம். ஸோ வந்து ப்ராபபிலிட்டி ஓகே ஓவர் தி வேரியபிள் தட் இஸ் பிரசன்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த கேஸ்ல ரொம்ப சிம்பிளா சொன்னோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் நானது டேட், ஒய் ஆக்சிஸ் நானது நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட். ஓகே, நவ் I will go to CDF, cumulative distribution function. So cumulative distribution function. Okay, ஸோ இங்க தான் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னன்னா ஒவ்வொரு நாளுக்கும் அந்தந்த டேட்ல அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு நாள்ல அஃபெக்ட் பண்ண என். இப்போ நான் போட போறது என் டோட்டல். என் டோட்டல்னா என்னது, ஃபர்ஸ்ட் நாள்ல டோட்டல் கவுண்ட் என்ன, செகண்ட் நாளுக்கும் போது டோட்டல் கவுண்ட் இன்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் டே, தேர்ட் டே மட்டும் என்னது இன்க்ளூடிங் ஆல் ப்ரீவியஸ் டே. What will happen, sir? It will keep on increasing, no? It will keep on increasing. Definitely, you are going to add some value. Okay, based on that value, that steps keep on increasing. Okay, anybody, suppose நம்ம வந்து இன்னைக்கு எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு, நம்ம வந்து இந்த டேட்ல இருக்கோம். பட் இங்க என்னன்னா இந்த என்டியோட மீனிங் என்னன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அஃபெக்டட் பை கொரோனா. இதுல வந்து நான் வந்து என்ன சொல்லல, அதுல இருந்து ரெக்கவர் ஆவாங்க, ரெக்கவர் ஆக மாட்டாங்க, அதெல்லாம் அடுத்த கேஸ், அதெல்லாம் வேற கிராஃப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் பை கொரோனா, அஃபெக்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா, அஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்லையா. ஸோ இது அப்போ இந்த கர்வ் வந்து இப்படி போகுது. இது ஏதாவது சான்ஸ் இருக்கா சார் இது போல டிக்ரீஸ் ஆகுறதுக்கு, எனிபடி? அதாவது இந்த கர்வ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா சார் இது போல எப்பயாவது அதர்ஸ் ஃபியூச்சர்ல? நம்ம இன்னைக்கு இருக்கோம், அடுத்து இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் இது இப்படி டிக்ரீஸ் ஆகுமா சார்? எஸ், வாட் அபவுட் அதர்ஸ்? இஸ் இட் பாசிபிள் த கர்வ் டு டிக்ரீஸ்? இது வந்து என்னது, நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் பை கொரோனா, அவங்க ரெக்கவர் ஆக மாட்டாங்க, அதெல்லாம் அடுத்தது. ஸோ தட் மீன்ஸ் வாட், இட் வில் நெவர் டிக்ரீஸ், அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் ஐ எம் ஆஸ்கிங், இதை இன்க்ரீசிங்னு சொல்லலாமா? இட் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? எக்ஸாம்பிள் வந்து எஸ், நோ, ராங். You cannot say it is a increasing function. Wait. That's where you are making a mistake. Okay, wait, I will tell. That means what you are telling, you are telling it will keep on increasing. That means what? There is no proper medical system like that you want to say. That means it will keep on increasing. No, it is not true. அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி ஆஃப்டர் சம் டைம் இது என்ன ஆகலாம், இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போறதை விட ஆஃப்டர் சம் டைம் இன்க்ரீஸ் ஆகும், பட் ஸ்டாப் கூட ஆகலாம். கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண முடியும் நம்மளால. இந்த சுச்சுவேஷன் இல்ல, எந்த ஒரு இது வந்தாலும் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் எராடிகேட் பண்ணணும்னு நினைப்போம், அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனால நீங்க என்ன சொல்லணும், ஆல்வேஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லக்கூடாது, ஆல்வேஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து என்னது
it is என்ன சொல்லணும் அப்படின்னா it is never decreasing function. correct answer வந்து என்னது? CDF is a never decreasing function. Never decreasing function. புரியுதா சார்? Never decreasing, that means what? It may increase or it may remain constant. You should not say it will always increase. Okay, you should not say எப்பவுமே இது இன்க்ரீஸ் ஆகினே தான் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. மேபி கான்ஸ்டன்டா ஸ்டாப் ஆகலாம், கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிட்டு கான்ஸ்டன்டா ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால சிடிஎஃப் வந்து என்னது? நெவர் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். சிடிஎஃப் வந்து என்னது? குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து என்னது? நெவர் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் வாட்? It may increase or it may remain constant after few times. Okay, so or otherwise in the book they used to say it is monotonically increases again, but option தான் எப்படி தராங்கன்றது மேட்டர். வேணும்னே வந்து ஆல்வேஸ் இன்க்ரீசிங் தருவான், இன்க்ரீசிங் கூட தர மாட்டான் தருவான், ஆல்வேஸ் இன்க்ரீசிங் அப்படி வந்து சொல்ல முடியாது. அகைன் இன்னொன்னு தருவான், நெவர் டிக்ரீசிங் தருவான். ஆல்வேஸ் இன்க்ரீசிங் ஒரு ஆப்ஷனா இருக்கு, நெவர் டிக்ரீசிங் இன்னொரு ஆப்ஷனா இருக்கு. எது அப்போ மோஸ்ட் கரெக்ட் ஆப்ஷன்? never decreasing is the correct option. Never decreasing is the correct option. இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. இது புரிஞ்சுதா? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம். CDF is a never decreasing function. It may increase or it may remain constant, but it will never decrease. Okay, thank you. Next, okay, enough. Next, CDF, PDF we have discussed. Okay, next, what is the average value? How to find out the average value? For average, we use the notation E of x, expectation of the f x. ஒரு வேரியபிள் இருந்தா அதுக்கு வந்து நம்ம எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது? சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து ஒரு வேவ் ஃபார்ம், இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு, இதுக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பா ஆவரேஜ் வந்து என்னது? இதுல இருந்து இதுக்குள்ள சம் வேல்யூல தான் வரும். ஆவரேஜ் வந்து சம் வேல்யூல தான் வரும். ஸோ அப்ப அதுக்கு எப்படி வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது? ஓகே, அகைன் ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா? So one more thing you remember, the average formula is integration x into f of x dx. Is it correct, sir? X into f of x or simply f of x? Anybody? The average of the random variable x is equal to what? Integration x into f of x dx. Yes. Yes. So average, one more thing you should remember, the average depends on both the domain. The average depends on both the domain. ரெண்டு டொமைனையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. இது என்ன டொமைன்? எக்ஸ் டொமைன். இது வந்து என்ன டொமைன்? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன டொமைன்? ஒய் டொமைன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆவரேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் டூ ஃபேக்டர். ஆவரேஜ் எக்ஸ் ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, ஒய் ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆவரேஜ் வந்து ரெண்டுத்தையுமே டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இது நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஏன் ஆவரேஜ் அப்போ வாட் இஸ் த, என்ன பண்ணுவீங்க நீங்க? 50 பிளஸ் 40 டிவைட் பை 2ன்னு போட்டா அது கரெக்டா? தப்பு. ஏன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவலா இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவலா இருந்தா தான் நீங்க டைரக்டா ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட முடியும். பட் இங்க என்னது? ஈக்குவலா இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணணும்? டோட்டல் ஏஜ் கண்டுபிடிக்கணும். பாய்ஸ் உடைய டோட்டல் ஏஜ் கண்டுபிடிக்கணும், கேர்ள்ஸ் உடைய